இசை இயக்குனராக நீங்கள் பணியாற்றும் போது எத்தனையோ சேலஞ்சிங் சிச்சுவேஷனை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. இந்த தவப்புதல்வன் திரைப்படத்தில் இசை கேட்டால் புவி அசைந்தாடுங்கக்கூடிய பாடல், இந்த பாட்டை கேட்காதவங்களும் இருக்க முடியாது. அது எப்படிப்பட்ட ஒரு சேலஞ்சிங் சிச்சுவேஷனில் அந்த பாட்டை உங்ககிட்ட இயக்குனர் கேட்டிருக்காரு, அதை நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லும்போது எங்களுக்கு இன்னும் சுவையாக இருக்கும். ஒன்றிலிருந்து ஒன்று என்று சொல்லுவார்கள். ஆல்ரெடி இந்த சீக்வன்ஸ் வந்து ஒரு ஹிந்தி படத்தில், தான்சன்கிற படத்தில் இந்த பாடலை பாடுவாங்க, வியாதி குணமாயிடும். இதை நானும் அந்த காலத்தில் பார்த்துருக்கேன் இந்த படத்தை. இதை வந்து சொல்லும்போது எனக்கும் அந்த இன்ஸ்பிரேஷன் வந்தது, கவிஞருக்கும் தெரியும். அது அந்த பாட்டுக்கு உட்காந்தோம், கம்போஸ் பண்ணோம். கம்போஸ்னாக்கா அது வந்து மீட்டருக்கு மேட்டர் இல்லை, மேட்டருக்கு மீட்டர் அப்படின்னாக்கா வார்த்தை கொடுத்து டியூன். அதை ஒரு 5 நிமிஷத்தில் எழுதி முடித்தார். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இந்த பாட்டுக்கு அப்புறம் ஒரு என்னுடைய திக்கஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு ஆக்சிடெண்ட்டில் மூளை சேதறி ஒன்றும் ஞாபகம் மறதி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். அவருக்கு வந்து என்னென்னமோ வைத்தியங்கள் பண்ணி பார்த்தாங்க. ஒரு பெரிய பணக்காரர், என்னுடைய பெரிய ரசிகர். அவருக்கு வந்து என்ன பண்ணாங்க, குடும்பம்லாம் வந்து பேசினாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. அவருக்கு மெமரியே வரல. அவருக்கு என்ன இஷ்டமாக இருந்தால் அதை பண்ணுங்கன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பாட்டுகளை போட்டிருக்காரு. 2 நாள் இந்த பழைய பாட்டுகள், தத்துவ பாடல்கள், எங்கள் காம்பினேஷனோட பாட்டுன்னு வச்சுக்கல, எல்லாம் பாட்டும் போட்ட உடனே 3ஆவது நாள் அவர் சொன்னார், நான் அந்த சட்டி சுட்டுதலாக கேட்டேன், அது ஏன் பாடலை. ஸோ அந்த இசைக்கு அவ்வளோ மெமரி, ஆரோக்கியம் இருக்குது, பாடினா ஹெல்த்து நல்லாவுங்கிற ஒரு தத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். இறக்கும் மனிதர்கள் இரவா பாடல் லிஸ்ட்டில் அது சேரும். ஆஹா, என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம் அது. இறக்கும் மனிதர்கள் இரவா பாடல்கள். நீங்களும் கவியரசரும் ஒன்றா சேர்த்துட்டிங்கன்னா அது கரும்பும் இனிமையும் மாதிரி தான். நீங்கள் மெட்டு போட்டு அவர் பாட்டு எழுதுறாரா அல்லது ஒரு பாட்டு போட்ட பிறகு நீங்கள் மெட்டு எழுதுறீங்களாங்கிறது அது அந்த வினாடியில் தீர்மானிக்கப்படுது. எதுக்கு வேணாலும் 2 பேரும் தயாராக இருந்திருக்கீங்க. அது எப்படி, இது எப்படி உருவாச்சுன்னு போது அவர் எழுதின பிறகு நீங்கள் மெட்டு போட்டிங்களா, இல்லை நீங்கள் மெட்டு போட்ட பிறகு அவர் எழுதினாரா இந்த பாடலை? உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா? மெட்டுக்கு பாட்டா பாட்டுக்கு மெட்டான்னு தெரியுதா? முடியலையே, 2ஐயும் பிரிக்க முடியலையே. அப்படி கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இது வந்து பாட்டுக்கு மெட்டு. அதில் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த பாட்டை பாடுறதுக்காக டிஎம்எஸ் அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு என் முகத்தையே பார்ப்பார் சார். நான் திருப்தியாச்சுனா தான், இல்லைன்னா அவரே கூட சொல்லுவார், நானும் சொல்லுவேன் ரீடேக்னு. அப்போல்லாம் லைவாக பாட்டுகள், ஆர்கெஸ்ட்ராலாம் வாசிப்பாங்க, மியூசிஷியன்ஸ்லாம் வாசிப்பாங்க, இவங்க பாடுவாங்க. பாடல்கள் வந்து உங்களுக்கு லைஃப் லாங் அது வந்து இசை கேட்டால் புவி அசைந்தாலும் தான். மெல்லிசை மன்னர் என்பவர் இசையை உருவாக்கினார் என்பதை விட கொடுக்கப்பட்ட வார்த்தைகளிலும் இருக்கின்ற இசையை வெளியில் எடுத்து கொண்டு வந்து நமக்கு காண்பித்தார் என்பதுதான் உண்மையோ. அதனால்தான் அந்த பாடல்களெல்லாம் என்றும் இரவா பாடல்களாக, என்றும் எம்எஸ்வியாக இந்த நிகழ்ச்சி மூலமாக வலம் வருகிறதோ. காற்றலை உள்ளவரை உங்கள் இசை அலைகள் நீடித்துக் கொண்டே இருக்கும்.